வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். புது ரெசிபியான, அதாவது ஹெல்த்தியான ரெசிபியான, ரொம்ப அயன் கண்டென்ட் இருக்கக்கூடிய கருவேப்பிலை வச்சு நம்ம இப்போ ஒரு பொடி செய்ய போகிறோம். இது வந்து நம்ம ஒரு தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு பிச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை வந்து எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. குழம்பு ரசத்தில் போட்டால் தூர எடுத்து போட்டுறோம். அதனால் நம்ம இப்போ வந்து பொடி செய்யலாம். இது வந்து இதுக்கு தேவையானது இப்போ பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது தனியா, வெந்தயம், மிளகு, ஜீரகம், கொஞ்சம் புளி, உப்பு, மிளகா, கருவேப்பிலை கழுவி காய வச்சு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் கருவேப்பிலை, கொஞ்சம் எண்ணெய். இப்போ வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை சேர்த்துடலாம். இதில் 1/4 ஸ்பூன் வெந்தயம் போதும். வெந்தயம், ஜீரகம், ஒரு 1/4 கப் உளுத்தம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் உளுத்தம்பருப்பு, 1/4 கப் தனியா, ஒரு 2 டீஸ்பூன் தனியா, மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அதில். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வதக்கிக்க போகிறோம். இதோடையே நம்ம வந்து கொஞ்சம் பெருங்காயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துடலாம். பெருங்காயம் நம்ம ஒரு நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சிவப்பாகும். வந்து எல்லாம் ஈவனாக நம்ம வறுத்துட்டே இருந்தோம்னா தான் எல்லாமே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் நல்லா கொஞ்சம் செவந்து வரும். மிளகு, ஜீரகம் எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு ரொம்பவே நல்லது. மிளகு, ஜீரகம். நம்ம ஸ்டவ் சின்னதாக வச்சே வறுத்துக்கலாம். அப்போ தான் கருகாமல் நல்லா நல்லா செவக்கும். இதில் வந்து ஒரு 6-7 மிளகாய், நல்லா ஒரு காரத்துக்கு காரம் பிடிச்சவங்க ஒரு 10 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா செவக்கட்டும். இது பருப்புகளெல்லாம் நல்லா செவந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு சின்னதாக புளி வந்து இதிலையே சேர்த்துக்கணும். கொஞ்சம் புளியை வறுத்து விட்டுட்டு இதில் வந்து நல்ல பெரிய கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நம்ம இதிலே போட்டு வறுத்துக்கலாம். ஆனால் கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பாக அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுக்கணும். இதில் கருவேப்பிலை நல்லா பாருங்க சவுண்டு வரும், அப்படி எடுத்து வருது. இந்த இதில் வந்து நம்ம கையில் எடுத்து பிடிச்சோம்னா பவுட்ரு ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு பவுட்ரு அளவுக்கு நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். இதில் வந்து நான் உப்பு கொஞ்சம் சேர்த்து வச்சு, இப்போ கல்லுப்பை சேர்த்துட்டேன். ஏன்னா எப்படி பொடிக்க தானே போகிறோம், கல்லுப்பு சேர்த்தாலும் பவுட்ரு ஆகிடும். அதனால கல்லுப்பு சேர்த்தேன். இது நல்லா இப்போது வேறு ஒரு தட்டில் கொட்டி நல்லா கொட்டி ஆற வச்சிடலாம். இது ஏன்னா அதிலே இருந்தால் திரும்பவும் நல்லா பருப்பில் இன்னும் நல்லா சவந்துடும். அதனால் நம்ம வேறு ஒரு தட்டில் கொட்டிட்டோம்னாக்கா சீக்கிரமாக ஆறிடும். இது கூட நம்ம என்ன பண்ணோம், இது ஆறி பவுட்ரு பண்ணுறதுக்குள்ளே சாதத்தை ரெடியாக செஞ்சு வச்சுருப்போம். அதை வந்து சாதம் செஞ்சு வச்சுருக்கணும். அதை வந்து இப்போ நம்ம தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். கருவேப்பிலை பொடி நல்லா பொடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது. மிளகு, ஜீரகமெல்லாம் சேர்ந்ததுனால கொஞ்சம் நல்லா கொஞ்சம் காரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சாதம் வந்து இங்கே ஆற வச்சுருக்கோம். சாதம் ஆற இருக்குது. கொஞ்சம் இதில் வந்து நல்லெண்ணெய் விட்டுட்டு, அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லெண்ணெய் விடுறேன். இப்போது நல்லெண்ணெய் இதில் கொஞ்சம் விட்டுட்டு, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் விட்டு இப்போ இந்த பொடியை போட்டு பிசையலாம். எவ்வளோ அந்த அளவுக்கு வேணுமோ. நம்ம நிறைய குவான்டிட்டி கூட செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது கையில் பிசைஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இது
இன்னும் கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். எண்ணெயும் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால நல்ல கம்மன்ற வாசனையோட சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பிடிக்கும். இதெல்லாம் பாருங்கள், இதில் எந்த அளவுக்கு கருவேப்பிலை நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு சேருதுன்னு சொல்லிட்டு நல்லா 2 கை ரொப்பா இதில் வந்து நான் சேர்த்துருக்கேன். இது தயிர் சாதத்து கூட அது தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம பார்த்து இன்னும் கொஞ்சம் பொடி வேணும்னா சேர்த்துக்கலாம். உப்பு வேணால் கூட போட்டு பிசைஞ்சிக்கலாம் பார்த்து. கருவேப்பிலை பொடி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இப்படி பிடிச்சி நல்லா சூப்பராக சாப்பிட வேண்டியதுதான். பிடிச்சி அப்படியே சாப்பிட்டாக்கா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸான ஒரு நல்ல கருவேப்பிலை பொடி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். நோட்டிஃபிகேஷனில் நான் போடக்கூடிய வீடியோக்களில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.